ட்ரெண்டிங் ஆட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வீட்டுக்குள்ளேயே ஈஸியாக கூழ் அப்பள வடம் செய்வது பற்றி விநாயகர் ஸ்லோகத்துடன் ஆரம்பித்து சொல்லித் தருகிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. செய்முறை. தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி 200 கிராம், பச்சரிசி மாவு 300 கிராம், பச்சை மிளகாய் 4, ஜீரகம் 3/4 ஸ்பூன், பெருங்காய பவுடர் 3/4 ஸ்பூன், உப்பு 1½ ஸ்பூன். காலையில் 8 மணி அளவில் ஜவ்வரிசியை 3 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கவும். இரவு 7 மணிக்கு ஜவ்வரிசியை பெரிய மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து மையாக அரைக்கவும். அரைத்த மாவுடன் 300 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்து 3 டம்ளர் அதாவது 200 ml தண்ணீர் ஊற்றி உப்பு 1/2 ஸ்பூன், உப்பு 1½ ஸ்பூன், பெருங்காயம் 3/4 ஸ்பூன் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைத்து கொள்ளவும். 5 லிட்டர் குக்கர் அல்லது அடிக்கணமான பாத்திரத்தில் 4 டம்ளர் அதாவது 800 ml தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்தவுடன் கரைத்து வைத்துள்ள மாவை அடுப்பை மீடியம் ஜுவாலையில் வைத்து கட்டி தட்டாமல் கைவிடாமல் கிளறவும். மாவு வெந்து மேல் பகுதியில் குமிழ் வந்தவுடன் இறக்கிவிடவும். சுமார் 1/4 மணி நேரம் ஆறவிட்டு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கிளறவும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கிளறவும். பின் வீட்டினுள் உள்ள சாப்பாட்டு மேஜை மீது வெள்ளை காட்டன் துணியை விரித்து அதன் மீது குண்டு கரண்டி கொண்டு வட்டமாக பெரிதாக ஊற்றவும். இரவு முழுவதும் ஃபேன் காற்றில் உலரட்டும். காலை சுமார் 8 மணி அளவில் துணியை ஒரு தாம்பாளத்தில் வைத்து மாடியிலோ அல்லது வீட்டுக்கு வெளியிலுள்ள கொடியிலோ விரித்துவிட்டு மாலை 6 மணி வரை காய விடவும். பின் துணியை எடுத்து வந்து வத்தல் உள்பக்கமாக மடித்து தண்ணீர் முழுவதும் தெளித்து 20 நிமிடம் ஊறவிட்டு பின் அத்துணியிலிருந்து வத்தலை எடுத்து 2 தாம்பாளத்தில் போட்டு இரவு முழுவதும் ஃபேன் காற்றில் உலர விட்டு மறுநாள் அதனை வெயிலில் மாலை வரை உலர விட்டு ஈரமில்லாத டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளவும். வத்தல் குழம்புக்கு இது அருமையான சைட் டிஷ். நீங்களும் இவ்வாறு செய்து குழந்தைகளை அசத்துங்கள். நன்றியுடன் ட்ரெண்டிங் ஆட்சி.